சட்டம் ஒழுங்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதில் என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊர் விடாம ஒரு தெரு விடாம போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழியை தூக்கி ஏன் மேல போடுறாங்க? இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி கவலைப்பட வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு சென்ற திமுக ஆட்சியிலே நடந்த சில செயல்களால் தான் இன்று நாங்க ஆட்சி பொறுப்புல இல்லை. நாங்க ஆட்சி பொறுப்புல இருந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலே இல்லை. பல பேர் தவறான செய்திகளை வாட்ஸ்அப்ல மேடைகளிலே பரப்பிக் கொண்டிருந்த நேரத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே இல்லை. இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையின் கீழ். ஆனால் இன்று பெண்களுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு நாளும் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பொறுப்போடு அவர்கள் இந்த பிரச்சனையை களைவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இதற்கான தீர்வுகளை தேட வேண்டும். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு மறுபடியும் வேறு யார் மீது பழி போடலாம் என்று அவர்கள் காரணங்களை தேடிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அதிக நாள் பொறுமையாக காத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.